இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜப்பானுக்கு பிரதமர் அன்வார் 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணம். ஆசியாவின் எதிர்காலம் மீதான 29வது அனைத்துலக மாநாடு மற்றும் ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவுடன் இருவழி பேச்சு நடத்தும் பொருட்டு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உள்ளூர் நேரப்படி நேற்றிரவு 9 மணி அளவில் டோக்கியோ சென்றடைந்தார். வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான், முதலீடு வணிக தொழில்துறை அமைச்சர் தெங்கு சஃப்ருல் அசிஸ், மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் ஆகியோரும் அன்வாருடன் ஜப்பான் சென்றுள்ளனர். ஜப்பானில் தங்கியிருக்கும் வேளையில் அந்நாட்டின் முன்னணி தொழில் அதிபர்கள், மலேசிய மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களையும் அன்வார் சந்திப்பார். தொடர்ந்து 9 ஆண்டுகளாக மலேசியாவின் பெரிய வர்த்தக பங்காளியான ஜப்பான் இருந்து வருகிறது. கடந்த ஆண்டு இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் 156.64 பில்லியன் ரிங்கிட் அல்லது 34.39 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸின் இறுதி ஊர்வலம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி. ஈரான் அசர்பைஜான் இடையே ஓடும் அராஸ் நதியின் குறுக்கே இரு நாடுகளும் இணைந்து பிரம்மாண்ட அணை கட்டியுள்ளன. அதை திறந்து வைப்பதற்காக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த 19ஆம் தேதி அசர்பைஜான் சென்றார். அவருடன் ஈரான் வெளியுறவு மந்திரி ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் பலரும் சென்றிருந்தனர். அணை திறப்பு விழாவை முடித்துக் கொண்டு அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோர் 3 ராணுவ ஹெலிகாப்டர்களில் ஈரானுக்கு புறப்பட்டனர். 2 ஹெலிகாப்டர்கள் ஈரானின் டெப்ரிஸ் நகரில் பத்திரமாக தரையிறங்கிய நிலையில் அதிபர் ரைசி, வெளியுறவு மந்திரி உசைன் உள்ளிட்டோர் பயணம் செய்து ஹெலிகாப்டர் மற்றும் கட்டுப்பாட்டு அறை உடனான தொடர்பை இழந்து மாயமானது. அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் மாயமான ஹெலிகாப்டர் மலைப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதும் அதில் பயணித்த அதிபர் ரைசி உட்பட 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததும் தெரிய வந்தது. ஹெலிகாப்டர் விபத்தில் அதிபர் மற்றும் வெளியுறவு மந்திரி உட்பட 9 பேர் பலியான சம்பவம் ஒட்டுமொத்த ஈரானையும் சோகத்தில் ஆழ்த்தியது. நாட்டில் 5 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் விபத்தில் பலியானவர்களின் உடல்கள் மே 22ஆம் தேதி நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் ஈரான் அரசு அறிவித்தது. இந்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட 9 பேரின் இறுதி சடங்கு தலைநகர் டெஹ்ரானில் நேற்று நடைபெற்றது. டெஹ்ரான் பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு ஈரானின் உச்ச அதிகாரம் படைத்த மூத்த மத தலைவர் அயத்துல்லா அலி கெமேனி மத சடங்குகளை செய்தார். உடல்கள் வைக்கப்பட்டிருந்த சவப்பெட்டிகள் மீது ஈரான் கொடி போர்த்தப்பட்டிருந்தது. மேலும் ஒவ்வொரு சவப்பெட்டியிலும் உயிரிழந்தவர்களின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்திலிருந்து குணா பாடலை நீக்க கோரி இசைஞானி இளையராஜா நோட்டீஸ். தான் இசையமைத்த குணா பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி மஞ்சுமல் பாய்ஸ் மலைக்கால பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இசைஞானி இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கடந்த பிப்ரவரியில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படம் கேரளா மட்டுமின்றி தமிழகத்திலும் நல்ல வசூலை குவித்திருந்தது. அப்படத்தில் இளையராஜா இசையில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியான குணா படத்தின் கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடலை பயன்படுத்தியிருந்தனர். படத்தோடு அப்பாடலும் பட்டி தொட்டி எங்கும் வைரலாக தற்போது காப்புரிமை மீறல் தொடர்பில் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டுள்ள அப்பாடலை படத்திலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும், இல்லையேல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி அண்மைய காலமாகவே இசைஞானி பலருக்கும் நோட்டீஸ் அனுப்பி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார். அண்மையில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையில் தயாராகி வரும் கூலி படத்தின் டீசரில் வந்த பாடலுக்காக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு அவர் நோட்டீஸ் அனுப்பினார். 80களில் வெளியான ரஜினியின் தங்கமகன் படத்தில் இளையராஜா இசையமைத்திருந்த வா வா பக்கம் வா பாடலின் இசையையும் கூலி படத்தில் அனிருத் பயன்படுத்தியிருந்தார். இங்கிலாந்தில் ஜூலை 4ஆம் தேதி பொது தேர்தல், ரிஷி சுனக் அறிவிப்பு. இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை அரசியலமைப்பு ரீதியாக 2025 ஜனவரிக்குள் அங்கு பொது தேர்தலை நடத்த வேண்டும். இது தொடர்பாக பிரதமர் ரிஷி சுனக் இது 2024 பிற்பகுதியில் நடைபெறும் என பலமுறை கூறியிருந்தார். இந்நிலையில் இங்கிலாந்து வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் கேமரன் அல்பேனியா பயணத்தில் இருந்த நிலையில் திடீரென உடனே நாடு திரும்புமாறு அழைக்கப்பட்டார். அப்போதே தேர்தல் குறித்துதான் இன்று ஊடகங்களில் செய்திகள் கசிய ஆரம்பித்தது.
இது ஒரு புறம் எனில், இங்கிலாந்து பாதுகாப்புத்துறை மந்திரி கிராண்ட் ஷாப்ஸ் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கிழக்கு ஐரோப்பாவிற்கு பயணத்தை திடீரென ஒத்திவைத்தார். இதையடுத்து இங்கிலாந்தில் உள்ள BBC, ITV, ஸ்கை நியூஸ் மற்றும் தி கார்டியன் உள்ளிட்ட முக்கிய செய்தி நிறுவனங்கள் அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து அதிகாரப்பூர்வ டவுனிங் ஸ்ட்ரீட் அறிக்கையில் ரிஷி சுனக் தேர்தல் தேதியை அறிவிப்பார் என்று எதிர்பார்ப்பதாக சுட்டிக்காட்டியிருந்தன. இதனிடையே ஊடகங்கள் எதிர்பார்த்தபடியே இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இங்கிலாந்தில் ஜூலை 4ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 44 வயதான ரிஷி சுனக் பிரதமராக முதல் முறையாக வாக்காளர்களை எதிர்கொள்ள போகின்ற தேர்தல் இதுவாகும். கடந்த அக்டோபர் 2022 நடந்த வாக்கெடுப்புக்கு பிறகு கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் பிரதமரானார். வரும் ஜூலையில் நடைபெறவுள்ள இங்கிலாந்து தேர்தல் என்பது 2016ஆம் ஆண்டு ப்ராஜெக்ட் வாக்கெடுப்பிற்கு பின்னர் நடைபெறவுள்ள 3வது பொது தேர்தலாகும். சுங்கை பட்டாணியில் கார் ட்ரெய்லர் லோரி விபத்து, பெண் மரணம். சுங்கை பட்டாணி ஜலான் சிடாம்கிரியில் டொயோட்டா யாரிஸ் கார் ஒன்று ட்ரெய்லர் லோரியில் மோதியதில் அக்காரில் இருந்த பெண் ஒருவர் மரணமடைந்த வேளையில் மற்றொரு பெண் காயமடைந்தார். நேற்றிரவு மணி 8:11 அளவில் அந்த விபத்து குறித்த தகவலை அறிந்து உடனடியாக சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு 7 தீயணைப்பு வீரர்கள் சென்றதாக திகாம்பத்து தீயணைப்பு நிலையத்தின் மூத்த அதிகாரி ஷாரி ஹஷிம் தெரிவித்தார். சிறப்பு கருவியை பயன்படுத்தி அக்காரில் சிக்கிக்கொண்ட 2 பெண்கள் மீட்கப்பட்டனர். முகத்தில் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட 40 வயது பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மற்றொரு பெண் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்ததை சுகாதார அமைச்சின் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். UITM-இல் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களை சேர்ப்பது மீதான விவாதம் முட்டாள்தனமானது. கைரி. UITM எனப்படும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்பது குறித்து நடைபெறும் விவாதத்தை முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ரமானுடன் சாடியுள்ளார். இத்தகைய விவாதம் முட்டாள்தனமானது என அவர் வருணித்திருக்கிறார். மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பூமிபுத்ரா அல்லாதவர்களை சேர்க்க வேண்டும் என இவ்விவகாரம் திசை மாறியுள்ளது. உண்மையில் இது குறித்து யாரும் விவாதிக்கவில்லை. இது நிபுணர்களாக பதிவு செய்ய முடியாத இப்போதைய பயிற்சியாளர்கள் தொடர்பான விவகாரத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இப்போதைய பிரச்சனையாகும். அவர்களது பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இருதய நிபுணத்துவ பயிற்சியாளராக பதிவு செய்யப்படாத பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கான விவகாரம் தான் இப்போது எழுந்துள்ளது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் பல்வேறு நெருக்கடிகள் உள்ளன. அவர்களை முதலில் நிபுணர்களாக பதிவு செய்ய வேண்டும். இந்த விவகாரத்தை சுகாதார அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சின் தலைமை செயலாளர் முதலில் தீர்வு காண வேண்டும் என கைரி கேட்டுக்கொண்டார். சுகாதார அமைச்சின் தலைமை செயலகத்தான் மலேசிய மருத்துவ மன்றத்தின் தலைவராக இருந்து வருகிறார். மருத்துவ மன்றம் இருதய சிகிச்சை தொடர்பான நிபுணத்துவ பயிற்சியை அங்கீகரிக்கவில்லை என்று அறிக்கை வெளியிட்டது அவர்தான் முதலில் இந்த சர்ச்சையை ஏற்படுத்தினார் என்றும் கைரி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஜூன் 30ஆம் தேதிக்குள் அரசாங்க மானியத்திற்கு மனு செய்யுங்கள். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு வலியுறுத்து. வழிபாட்டு தலங்களை மேம்படுத்துவதற்கான அரசாங்க மானியங்களுக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் மனு செய்யும்படி முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் மூலம் இணையம் வாயிலாக இதற்கான விண்ணப்பங்கள் செய்ய முடியும் என தொடர்பு துறை அமைச்சர் தியோனே சிங் தெரிவித்தார். தங்களது வழிபாட்டு தலங்கள் மேம்படுத்துவதற்கு நிதி தேவைப்படுவோர் இதற்கான விண்ணப்பத்தை செய்யும்படி அவர் கேட்டுக்கொண்டார். நமது நாட்டில் அனைத்து சமயங்களுக்கும் ஆதரவளிக்கும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை இது காட்டுவதாக தியோனே சிங் தெரிவித்தார். நேற்று கோலாலம்பூரில் விசாக தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் செய்தியாளர்களிடம் இத்தகவலை வெளியிட்டார். கடந்த ஆண்டு மேம்படுத்தும் பணிக்காக 300க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் மற்றும் ஆலயங்கள் அரசாங்கத்தின் மானியங்களாக 50 மில்லியன் ரிங்கிட்டை பெற்றதாக அவர் கூறினார். ஜாலான் துவாங்கு அப்துல் ஹலீமில் லோரியில் இருந்து கழன்ற டயர் காரை தாக்கியதில் ஓட்டுநர் கடுமையாக காயம். கோலாலம்பூர் ஜாலான் துவாங்கு அப்துல் ஹமீலில் லோரியில் இருந்து கழன்ற டயர் ஒரு காரில் மோதியதை தொடர்ந்து அக்கார் கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் கடுமையான காயத்திற்கு உள்ளானார். 31 வயதுடைய அந்த ஆடவர் கோலாலம்பூர் பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட மற்றொரு கார் ஓட்டுநர் காயமடையவில்லை. அந்த லோரியில் இருந்து கழன்று 2 டயர்கள் சாலையின் எதிர்ப்புற பகுதியில் விழுந்ததாக
கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ் அமலாக்க மற்றும் விசாரணை துறையின் துணை இயக்குநர் சூப்பரிண்டென்டென்ட் சுஃபியான் அப்துல்லா தெரிவித்தார். லோரி ஓட்டுநர் ரவாங்கில் இருந்து சுங்கை பெசியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அதன் 2 டயர்கள் கழன்று ஓடி புரோட்டான் ஐரிஸ் மற்றும் புரோட்டான் சாகா காரில் மோதியது. அப்போது ஜாலான் மகாமேருவில் இருந்து ஜாலான் குத்தாவை நோக்கி சென்று கொண்டிருந்த புரோட்டான் ஐரிஸ் ஓட்டுநர் அந்த டயரை தவிர்க்க முடியாமல் அதில் மோதிய பின் அவரது கார் சாலையில் கவிழ்ந்தது. அந்த சம்பவத்தில் புரோட்டான் சாகா கார் ஓட்டுநர் காயமடையவில்லை. இந்த சம்பவம் குறித்த காணொலி டிக்டாக் சமூக வலைதளத்தில் வைரலானது. லோரியின் டயர் தாக்கியதால் அந்த காரின் கூரை பகுதி நொறுங்கியதோடு அதன் கண்ணாடியும் உடைந்ததை 1 நிமிடம் 9 வினாடியை கொண்ட அந்த காணொலியில் காண முடிந்தது.